சரிம்மா. காலையில் நானும் அவையே வந்து ஒன்று கூப்பிட்டுக்கிறேன் பஸ் ஸ்டாண்டில் என்ன. சரி டீ. ஏம்மா காலையில் எத்தனை மணிக்கு வருவா? நான் ஒரு 9 மணிக்கான வந்துடுவேன் டீ. நீ சீக்கிரமாக அங்கே வந்துடு என்ன. சரிம்மா. நானும் அவியலும் காரில் தானம்மா வருவோம், சீக்கிரம் வந்து ஒன்று கூப்பிட்டு வந்துடுவோம். சரி டீ. சரிம்மா, அப்போ நான் வைக்கிறேன், நீ நேரமாக தூங்கு, காலைல வெள்ளன்னு எந்திரிக்கணும்ல. சரி டீ. சரி அப்போ நான் வைக்கட்டுமா? சரிம்மா. காலையில் அம்மா வேற வாரேன்னு சொல்லியிருக்கா. அம்மாவுக்கு சமைக்கணும், போய் கூப்பிடணும், இவ்வளோ வேலை கிடைக்கே. பேசாமல் அவியலை மட்டும் போய் கூப்பிட்டு வர சொல்லுவோமா? இல்லை வேண்டாம், நம்மளும் வாரன்னு வேற சொல்லியிருக்கோம் கூப்பிட்றதுக்கு. அப்புறம் நம்ம போகலன்னா அம்மா ஏதாச்சும் நினச்சிக்கிட்டானா போச்சு. நம்மளும் போய் கூப்பிடுவோம், 9 மணிக்கு தானே, அதுக்கு முன்னாடியே சமைச்சு வச்சுட்டு போவோம். என்ன இது ஜெஸ்ஸி ரூமில் இன்னும் லைட் எரிஞ்சிட்டு கிடக்கு? இன்னுமா தூங்காமல் இருக்கா? இல்லை லைட்டை போட்டுட்டு தூங்கிட்டாளா என்னன்னு தெரியலையே. சரி என்னன்னு பார்த்துட்டு லைட்டை போட்டே தூங்கினானா லைட்டை அமர்த்தி போட்டு வருவோம். முத்துமாரிக்கு ஃபோன் அடித்து பேசினதுக்கப்புறமா தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது. பாவம் எங்கள் வீட்டுக்கு வந்து பேசிட்டு பாம்போல போனான். இப்போ எங்கள் அப்பா சொன்னதுக்கப்புறமா தான் அவனுக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும். அவங்க வீட்டில் எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு கேட்டுட்டு உடனே அப்பாவை கூட்டிகிட்டு போயிடணும். இல்லைன்னா இந்த அம்மா எதையாச்சும் சொல்லி அப்பா மனசையும் மாற்றி விட்ருவா. ஆனால் இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் எனக்கு உயிர் போயிட்டு உயிர் வந்திருக்கு ஃபோன் பேசும்போது. அவன் பாட்டுக்கு ஃபோன் பேசையில் அவங்க அம்மா பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டான் ஸ்பீக்கரை போட்டு. எனக்கு தான் என்னமோ மாதிரி ஆயிடுச்சு, டக்குன்னு கட் பண்ணிட்டேன். இல்லைன்னு நானும் பேசிக்கிடவே மாட்டேன் அவ அம்மாட்ட. என்ன ஆச்சு அவளுக்கு உட்காந்து தனியாக பேசிகிட்டு இருக்கா? ஜெசி என்ன டீ, ஏன் அப்படி பார்க்குறா? ஜெசி ஏடி. என்னம்மா? ஏடி என்ன என்னன்னு கேட்குற? எவ்வளோ நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருக்க. என்ன டீ ஆச்சு உனக்கு? அம்மாட்ட எப்படி சொல்ல முடியும்? என்ன அங்கிட்டு திரும்பிட்டா? ஏடி என்னம்மா? என்ன டீ, அப்பதான் கூப்பிடும் போது பேய் அரைஞ்ச மாதிரி இருந்தா, இப்போ என்னன்னா பல்ல காட்டிக்கிட்டு இருக்கா? என்ன டீ நடக்குதுங்க? ஒன்றும் இல்லைம்மா. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏன் இன்னத்துல ஏறும் உட்காந்துருக்கா? ஏட்டி லைட் எரியுது, இன்னும் இந்த பிள்ளை தூங்கலையான்னு பார்ப்போமேன்னு வந்தேன். இல்லை நீ தூங்கிட்டா லைட் அமுத்தி போவோமேன்னு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா நீ லூசு மாதிரி திடீர்னு சிரிக்கிறா, திடீர்னு உம்முனாவரா. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? ஐயே ஏட்டி என்னம்மா? ஏட்டி என்னட்டி உனக்கு பிரச்சனை? எதுக்கிட்ட இப்போ சிரிச்சிட்டு கிடக்கா லூசு மாதிரி? மொட்டை மாடிக்கெல்லாம் தனியாக போகாத இருட்டுலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறா. எதுவும் காத்து கருப்பு அடிச்சிருச்சா என்னமோ தெரியலையேட்டி. ஐயோ எங்க அம்மா என்ன லூசு நினைச்சிட்டாளா? ஏட்டி என்ன இந்த பிள்ளை பேசி இருக்கும்போது திடீர் திரும்பி சிரிச்சிட்டு கிடக்கு? பேசாம நாளைக்கு மந்திரிக்கே தான் கூட்டிட்டு போகணும் போலயே. ஏட்டி சொல்லுமா? ஏட்டி நான் சொல்ல வரத கேளு. நாளைக்கு இவங்க பாட்டி வராலாம். அப்படியா? பாட்டி வராவளோ? ஆமாட்டி, நாளைக்கு எங்க அம்மா வாரா. நான் காலையிலேயே கூப்பிட போயிடுவேன். அம்மா எதுலம்மா வரவ? பஸ்லையா ட்ரெயின்லையா இல்லை மாமா கொண்டு வந்து விடுவாங்களா? ஏட்டி இவ்வளோ தூரம் எப்படி மாமா கொண்டு வந்து விட முடியும்? மாமா வண்டி தான் ஏற்றி விடுவான், பாட்டி பஸ்ஸில் தான் வாராவலாம். காலையில் நானும் அப்பாவும் காரில் போய் பாட்டியை கூப்பிட்டு வந்துடுவோம். எப்பவும் போல் 11 மணிக்கு தூங்கி எந்திரிக்காம கொஞ்சம் வெள்ளனை எந்திரிக்க பாரு என்ன. ஏம்மா போமா, நான் எப்போ அப்படி எந்திரிச்சேன்? நீ எப்போ அப்படி வெள்ளனை எந்திரிச்சிருக்கா? உனக்கு 10 மணிக்கு எந்திரிச்சாலே அதுதான் வெள்ளனை. பாட்டி வந்ததுக்கு அப்புறம்லாம் இப்படி ரொம்ப நேரம் தூங்காத, பாட்டி பிடிச்சி ஏசி விடுவா. போமாங்கிட்டு பாட்டிக்கு வேணா பாட்டியும் எது தூங்க சொல்லு. அதை விட்டுட்டு நான் தூங்குறதெல்லாம் பாட்டிக்கு எடுக்கக்கூடாது. ஏட்டி சொல்கிறத கேளு. கொஞ்சம் காலையில் வெள்ளனை எந்திரிக்க பாரு, வீட்டை தனியாக போட்டு போக முடியாது. இப்போ என்ன உனக்கு காலைல வெள்ளனை எந்திரிச்சு வீட்டை பார்த்துக்கணும் அவ்வளோதானே? ஆமாட்டி, காலைல கொஞ்சம் வெள்ளனை எந்திரிச்சு நான் சமைக்கும் போது என்ன கூட மாட வேலை வாரு என் கூட சேர்ந்து. சரி அவ்வளோதானே, போங்க. என்னட்டி என்ன விரட்டி விடுறதுலே இருக்கா? ஏம்மா தூக்கம் வருதும்மா, தூங்க போகிறேன். சரி லைட்டெல்லாம் அணைச்சிட்டு தூங்கு, நானும் போகிறேன். என்ன பிள்ளையோ திடீர்னு சிரிக்குது, திடீர்னு கோவப்படுது. கடவுளே, எங்க அம்மா என்ன முழுசா பைத்தியம்னே முடிவு பண்ணிட்டா. எல்லாம் இந்த முத்து மாதிரி பயலால தான். இருல உன்னை நேரில் பார்க்கும்போது இருக்கு உனக்கு. இன்னைக்கு அவளோட பேர் தெரிஞ்சிருச்சு. இனிமே அவளை எப்போ பார்க்க போறணும்னு நினைச்சேன். பார்த்தா இன்னைக்கு அவ எங்க சித்தி வீட்டுக்கே வந்துட்டா. எப்படியாச்சும் அவ வீடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஜெசிகிட்ட கேட்டா தெரியுமா என்னன்னு தெரியல. முத்துமாரி கிட்ட கேட்கணும். ஆனா இதை கேட்டா முத்துமாரி தப்பாவும் நினைச்சுக்க கூடாதே. ஆனா என்ன பண்றது, முத்துமாரி கிட்ட மட்டும்தான் கேட்க முடியும். நம்ம முத்துமாரி அளவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி முத்துமாரி நம்ம அளவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டானா? ரகு ரகு என்னம்மா? ரகு எப்போ நீ வீட்டுக்கு வந்த? இப்பதாம்மா கொஞ்சம் முன்னாடி வந்தேன். ஏமா? இல்ல நீ வீட்டுக்கு வந்ததையே சொல்லல, சித்தி வீட்டுல தானே இருந்த. ஆமாம்மா, சித்தி வீட்டுல தான் இருந்தேன். இன்னைக்கு வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சு வந்தேன். ஏன் நம்ம வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? ஏல அப்படி சொல்லல, உன்னை அப்படி நான் சொல்லுவேனா? நீ வீட்டுக்கு வாரேன்னு சொல்லியிருந்தா உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய சொல்லியிருப்பேன், அதனாலதான் அப்படி கேட்டேன். இல்லம்மா, நான் சித்தி வீட்லயே சாப்பிட்டேன். அப்படியா? ஆமாம்மா. சரி அப்ப படுத்து தூங்கு, நேரம் என்ன ஆகுது? நீ வீட்டுக்கு வந்ததே எனக்கு தெரியாது, நான் வெளியில போயிருந்தேன் பத்தியா.
டிரைவர் என்ன தான் சொன்னார், நம்ம ரகு தம்பி வீட்டுக்கு வந்திருக்காருமா அப்படின்ட்டு. அதான் சரி என்னன்னு பார்ப்போமேன்னு வந்தேன். சரி நீ அப்போ படுத்து தூங்கு என்ன. ஆ சரிம்மா. நீங்க எனக்காகலாம் போட்டு எதுவும் செய்யாதீங்க. நான் திடீர்னு இங்கே இருப்பேன், திடீர்னு சித்தி வீட்டுக்கு போயிடுவேன். இல்லை ஓயாமல் அங்கே போகாதல, இங்கே இவ்வளோ பெரிய வீடு இருக்குது. நீ இங்கே இருக்கதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் சித்தி வீட்டுக்குன்னு எதுக்குலாம் ஓடுறா? எனக்கு நீ இல்லாமல் இந்த வீடு வீடாகவே தெரியல. இருக்கிறது நீ ஒருத்தந்தான். நீயும் அங்கன்னு ஓடி போயிட்டா நான் எப்படிலாம் இங்கே இருக்க முடியும்? ஏமா டேடி தான் இருக்காருல்ல. டாடி இருக்காரு, இருந்தாலும் நீ இருக்க மாதிரி இருக்குமா எனக்கு? சரிம்மா நான் போகல. ஆ சரி ரகு, படுத்து தூங்குன்னு. நீ அங்கே போக வேண்டான்னு நான் சொல்லலை, அங்கே ஓயாமல் போகாத அப்படின்னு தான் சொல்கிறேன்னு. ஆ சரிம்மா. சரி ரகு, அப்போ நீ தூங்கு. ம் மா. என்ன ரகு? ஏமா நான் என்ன கேட்டாலும் நீங்க நோ சொல்ல மாட்டீங்க தானே? ஏல நீ இது வரைக்கும் என்னத்தை கேட்டு நான் உனக்கு வேணான்னு சொல்லியிருக்கேன்? நீ என்ன கேட்டாலும் உனக்கு சரின்னு தானே சொல்லியிருக்கேன். நீ தாம்ல என் உலகமே. நீ என்ன கேட்டாலும் அதுக்கு நான் சரின்னு தான் சொல்லுவேன். உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆ சரிம்மா. ஏ ரகு, ஏதாச்சும் கேட்க வேண்டியது இருக்கா என்ன? எது இருந்தாலும் கேள மாட்டேன். இல்லம்மா ஒரு விஷயம் கேட்கணும். கேளு ரகு, எதுவாக இருந்தாலும். இல்லம்மா அதை இப்போதைக்கு சொல்ல முடியாது, நேரம் வரும்போது நானே சொல்றேன். ஏல அப்படி என்ன விஷயம்? நேரம் வரும்போது சொல்றேங்கிறா? போங்கம்மா, இப்போதைக்கு சொல்ல முடியாது, நான் அப்புறமா சொல்றேன். என்னல ஒரு படியை வெக்கப்பட்டுக்கிட்டு பேசுறா? ஒன்றும் இல்லம்மா, போங்க, நானே உங்களுக்கு சொல்லுவேன். என்னல எதுவாக இருந்தாலும் சொல்லிரு, எனக்கு பக்குன்னு இருக்கு. ஏம்மா நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேம்மா. சரி எதுவாக இருந்தாலும் சீக்கிரமா சொல்லி என்ன. ஆ சரிம்மா. சரி எதை பத்தி யோசிக்காம படுத்து தூங்கி எந்திரி. ஆ நான் ஒரு கிறுக்கே. அம்மா கிட்டே போய் நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு சிரிக்கிறேன் பாரு. எங்க அம்மா கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டாவன்னு தான் நினைக்கிறேன். அனு மட்டும் ஓகேன்னு சொல்லிட்டானா உடனே எங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிடணும். கண்டிப்பா எங்க அம்மா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. எனக்கும் அனுவுக்கும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அனு கிட்ட சம்மதத்தை வாங்கணும். அனு வீடு எங்கன்னு தெரியணும். டக்குன்னு முத்துமாரியை பார்த்து அனுவோட வீடு எங்க இருக்கு என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். சரி இப்ப போய் தூங்குவோம். அனு அனு ஆ எங்க போறானு? நான் எங்க வீட்டுக்கு போறேன். ஏனு கொஞ்ச நேரம் பேசலாம்ல? ஆஹா, நான் எங்க வீட்டுக்கு போறேன். அனு என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் எங்க வீட்டுக்கு போகணும். நில்லனு. நான் போறேன். அனு என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஆ ஏன் அனு? ஏன் அனு நில்லு. ஆஹா, நான் போறேன். அனு என்ன கார்த்திக் ரூம்ல இருந்து அணுன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒருவேளை போன் பேசிட்டு இருக்கானோ? அனு நில்லனு. நில்ல, இந்த பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. என்னன்னு போய் பாப்போம். அனு கார்த்திக். அனு நில்லனு. என்ன இந்த பையன் யாரும் இல்லாத தரைய பார்த்து அணுன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஏல கார்த்திக், என்னலாம் ஆச்சு? தனியா கடந்து புலம்பிட்டு கிடக்கா? அது அது அனு இங்க வந்திருந்தாலம்மா. ஏல அந்த பிள்ளை எப்படி இங்க வரும்? இன்னைக்கு தான் போய் பொண்ணே பார்த்துட்டு வந்திருக்கு. இப்படி நடுச்சாமத்திலே அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வரப்போகுது. நானும் ஒரு ரூம்ல இருந்து என்னடா சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, போனதும் பேசுறியா நினைச்சு வந்தா என்னல இப்படி யாரும் இல்லாத தரைய பார்த்து அணுன்னு கத்திட்டு கிடக்கா? 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாவ? இந்த பயலுக்கு பைத்தியம் முத்திட்டு தானே சொல்லுவாவ. இல்லம்மா அனு வந்த மாதிரி இருந்துச்சு. ஏல அணுலாம் இங்க வரலல. போ போய் படுத்து தூங்கு. உன் தங்கத்திக்கு சாப்பாட்டு பைத்தியம் முடிச்சிருக்கு, உனக்கு இப்ப அணு பைத்தியம் முடிச்சிருக்கு. போங்கம்மா. ஐயா என் பிள்ளை வெக்கப்படியானே. ஏம்மா போங்கம்மா, நான் போய் தூங்க போறேன். சரி போ போய் தூங்கு போ. இனிமேலாச்சும் கத்தாம படுத்து தூங்கல அணுன்னு. நீ கத்துற சத்தம் பக்கத்து ரூம் வரைக்கும் கேக்குது. சரிம்மா போங்க. என்ன பிள்ளையோ. சரி அசிங்கமா போச்சு. அனு இங்க வந்த மாதிரி தானே இருந்துச்சு, திடீர்னு எங்க போனா? நம்ம கற்பனையா இருக்குமோ? கற்பனையா இருந்தாலும் இப்ப ஏன் மானம் போயிடுச்சே. சரி வேற எங்கேயுமா போச்சு, நம்ம வீட்டுக்குள்ள தானே போச்சு, போனா போட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பன்சரி ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலி மெம்பரில் ஒருத்தராக மாறிடுங்க. உங்கள் கருத்துக்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கமெண்ட் பாக்ஸ் வந்து உங்கள் கருத்துக்களை தெரிக்க விடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். அதனால மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்வின் தமிழன் சேனலில் நேற்று வீடியோ வந்திருக்கும். அந்த நேற்று வீடியோவும் பாருங்கள், இன்றைக்கி வீடியோவும் பாருங்கள். அதுலேயும் சுவாரஸ்யமான லவ் ஸ்டோரி போயிட்டுருக்கு. ரகு பாருவோட ஃபோட்டோவை பார்ப்பானா பார்க்க மாட்டானா, அதுதான் இப்போதைக்கு அங்கே போயிட்டுருக்க ஸ்டோரி. கொஞ்சம் சீக்கிரமாக போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஸ்டோரிக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. அப்புறம் நம்ம வீடியோவுக்கு கீழேலாம் ஹைப்புங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் ஹைப் பண்ணாதான் நம்ம வீடியோஸ் நிறைய பேருக்கு போய் சேரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.